நம்ம சிஎஸ்கே நெக்ஸ்ட் நடக்க போகிற ஐபிஎலுக்காக எந்தெந்த வீரர்களை தக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. பிளேயிங் லெவல்லையும் வாய்ப்பு கிடைக்காத சில முக்கியமான வீரர்களை சிஎஸ்கே வந்து இப்போ தக்க வைக்க போகிறாங்களாம். நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் வந்து தக்க வைக்க போகிறாங்க, இப்போதைக்கு 2026 ஐபிஎல்லில் எந்த மாதிரி பிளானை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம தலத்துணி இந்திய அணியின் மென்டராக வரப்போகிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தையை இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் என்னென்ன வந்து பேசியிருக்காங்க, இப்போதைக்கு தலத்துணியை மென்டராக வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தலத்துணியை பார்த்துடலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தலத்துணி சிஎஸ்கே டீம்லேருந்து வெளியேற போகிறாரு. நம்ம சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம தலத்துணியை இந்த வருஷம் ஐபிஎல்லில் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்திய அணியின் மென்டரா நம்ம தலத்துணி வந்து வரப்போறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தையை நம்ம இந்திய அணி சார்பாக வந்து நடத்திருக்காங்க அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் நம்ம தலத்துணி ஓகே சொல்லியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கன்ஃபார்மான அப்டேட் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம தலத்துணி இதுக்கு முன்னாடியே இந்திய அணிக்காக வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மென்டரா வந்தார் அப்படின்னா தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய அணி இனிமேல் ஆட போகிற T20 மேட்சுக்கான மென்டரா தான் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியிலேருந்து வெளியேற போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் சிஎஸ்கே டீமில் இருந்தார் அப்படின்னா நம்ம இந்திய அணியில் வந்து மென்டராக இருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து மென்டராக இருக்க போகிறதுனால நம்ம சிஎஸ்கேலேருந்து வெளியேற போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தலத்துணி மென்டராக வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தரமான சம்பவம் லோடிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து நம்ம சிஎஸ்கே தக்க வைக்க போகிற வீரர்களை பார்த்துக்கலாம். எல்லா டீமுமே வந்து ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். குறிப்பாக நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிற வீரர்களை பற்றி வந்து பேசியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு ரீசெண்டாக எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிஎஸ்கே யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ், கான்வே இல்லைனா ரச்சன் ரவந்தரா, இந்த 2 பேர்த்தில் ஒருத்தரை தான் வந்து சிஎஸ்கே வந்து தக்க வைக்க போகிறாங்களா. அதுக்கப்புறமா டூபே, டெவால் பிரேவிசி, ஜடேஜா, நம்ம சாம் கரன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிரடி வீரரான நம்ம ஊர்வில் பட்டேல், பதீரனா, நூர் அகமது, கலீல் அகமது, அன்சுல் கம்போஜி, முகேஷ் சௌத்ரி அப்படின்னு ஆடு லெவலில் இருந்த இந்த வீரர்களை வந்து தக்க வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா ஆடு லெவலில் வாய்ப்பு கிடைக்காத வீரர்களை வந்து யாரெல்லாம் தக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் ரஷீது, ராமகிருஷ்ணா கோசு, சித்தார்த்து, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால், நம்ம கமலேஷ் நாகர்கோட்டி அப்படின்னு இந்த முக்கியமான இளம் வீரர்களை வந்து தக்க வைக்க போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த மாதிரி வீரர்களை தான் வந்து தக்க வைக்க போகிறாங்களாம். அதுக்கான பிளானை தான் நம்ம சிஎஸ்கே வந்து நடத்திட்டுருக்காங்க. 2026 ஐபிஎல்லில் நிறைய இளம் வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது. இதன் காரணமாக தான் நிறைய இளம் வீரர்களை வந்து நம்ம சிஎஸ்கே தக்க வைக்க போகிறாங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து சரியாக அமையல. கடைசி நேரத்தில் ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துருந்தாங்க. அதே ஃபார்மோட 2026 ஐபிஎல்லையும் தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்காக நம்ம சிஎஸ்கே வந்து ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான பிளானை தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நிறைய இளம் வீரர்களை வந்து தக்க வைக்கிறதுக்கான பிளானில் நம்ம சிஎஸ்கே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிஎஸ்கே பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் இன்னும் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நம்ம சிஎஸ்கே என்னென்ன சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே தக்க வைக்க போகிற வீரர்களாக இருக்கட்டும், இன்னும் யாரெல்லாம் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போதைக்கு நம்ம தலத்துணி மென்டரா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.